வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். என்ன பண்ணலாம், சரி போவோம் அப்படிதாங்க நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு தம்பி மாட்டுக்கு தட்டறுக்க போனான். நானும் அவனோட போகிறேன்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம 2 குட்டீஸுமே ஊருக்கு போயிட்டாங்க, ஆஃப் இயர்லி லீவுன்ட்டு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் இவன் போகிறேன்னா, சரி நானும் வரேன்ட்டு வந்தேன். பாருங்கள் அவன் எவ்வளோ அழகாக தட்டறுக்கிறான்ட்டு. எனக்கும் ஒன்று குடுடான்னு இன்றைக்கி தான் அதை நான் வாங்கியிருக்கேன். புதுசாக பண்ணுற எந்த வேலையுமே நம்ம போய் டக்குன்னு பண்ணிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு பண்ண தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். அப்படி தாங்க நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள். இவ்வளோ அழகாக கட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கணும் யார் கட் பண்ணுறாங்கன்ட்டு. இட்ஸ் அ மீ. ஆமாங்க, ஏன் இப்படி கட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நானும் வச்சு அறுத்து பார்க்குறேன். அது கட் ஆகிற மாதிரியே தெரியலை. அதெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணணும், அப்போ தான் கட் ஆகும். பாருங்கள், அவன் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கான். நான் 2 பிடிக்கிறது அறுக்கிறது இல்லை, இது நம்மளால் முடியலன்ட்டு ஓரமாக விட்டுறது. சரி இவன் கட் பண்ணுறதையாவது வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து ரொம்பவே கஷ்டம். வெயில், மழை, காற்று எதுவுமே பார்க்காம நம்மளோட உடல் உழைப்பை போடணும். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு நாள் விவசாயியோட வாழ்ந்து பாருங்கள், அவங்களோட அருமை தெரியும்ன்ட்டு. அதுதாங்க இது. இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க இவங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடமே பக்கத்தில் வீடாகிட்டுருக்கு. அதாவது விவசாயம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு நிறையா. ஏன்னா எல்லாருமே இப்போ ஃப்ளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. விற்கிறதுல யாருங்க விவசாயம் பண்ண போகிறாங்க? எல்லாருமே வீடு தாங்க கட்ட போகிறாங்க. அந்த மாதிரி தான் வீடு ஆயிடுச்சு. இவன் பண்ணுறது பார்க்க நல்லா இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் கிழிச்சு விட்டுருங்க. இவனே நிறையா நாள் ரத்தம்லாம் சிந்தி பேண்டேஜோடையே சுற்றிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியலை. இப்போ இந்த வேலையை ஃபுல்லாக பார்க்கும்போது இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதே. ஆனால் நான் சும்மா சுற்றி பார்க்க தாங்க வந்தேன். நான் இப்படி திரும்புறதுக்குள்ளே இவன் இதை ஃபுல்லாக கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்புறமா பார்த்தா இங்கே அவரை செடியும் போயிட்டுருந்தாங்க. இந்த அவரைக்காயின்னு எனக்கு ஒன்று பறித்து கொடுத்தான். அதில் இந்த மாதிரி வைலட் கலரில் பூ விட்டுருந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே போகும்போது ஒரு 10-10:30 அந்த லெவலில் இருக்கும். வெயில் நல்லா வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கூட வெயில் வரைக்கவே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பனி கொட்டுது. அதனால் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி குளிராகவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. எங்கே போனாலும் இவனை நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. அவன் தான் நம்ம தண்ணி பாட்டில். இங்கே பார்த்திங்களா இவ்வளோ அழகாக பறித்து கொடுத்தாங்க. ரொம்ப நேரமாக நான் இதை கவனிக்கவே இல்லை. அப்புறமா தான் தம்பி காட்டினான். பனை மரத்தில் தூக்கணாங்குருவி கூடுங்க. ஒரு மரத்தில் எவ்வளோ குருவிக்கூடு கட்டியிருக்கு பாருங்களேன். அது காற்றுல அசையும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து அமைதியாக இருந்தது. இந்த சத்தம் எல்லாமே நல்லாவே கேட்டுச்சு. ஆனால் இதில் எதுவும் குருவி இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியல. நல்லா இருந்தது. அப்புறமா ஒரு வழியாக தம்பி அறுத்து வச்ச தட்டெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. டாட்டா பாய் பாய்ன்ட்டு. ஆகஸ்ட் டாட்டா. அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்த அவரைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு நாங்களும் டாட்டா பாய் பாய்னு கிளம்பிட்டோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.